Dear plus one commerce students, good morning. Let us continue the 20th chapter, International Finance, in the plus one commerce. Today our topic is 20.02, Foreign Direct Investment and Institutional Investors. But in this session we shall discuss the foreign direct investment alone. Foreign direct investment occurs when an investor based on one's native country acquires an asset or a company in another country with the intention to manage the asset or the company. The investing company exercises the control over a decision making in an enterprise located in a foreign country according to the level of equity shares held by it. Foreign direct investment occurs when an investor based on one's native country, home country, acquires an asset or a company in another country, host country, with the intention to manage the asset or the company. The investing company exercises the control over decision making in an enterprise located in a foreign country according to the level of equity shares held by it. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர் வேறொரு நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களையோ அல்லது நிறுவனங்களையோ மேலாண்மை செய்யும் நோக்கத்தோட வாங்கும் செயல் அந்நிய நேரடி முதலீடு எனப்படுகிறது. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர் தன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு வேறொரு நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அல்லது நிறுவனங்களை மேலாண்மை செய்யும் நோக்கத்தோட வாங்கும் செயல் அந்நிய நேரடி முதலீடு எனப்படும். ஒரு நிறுவனத்தை வாங்கிறது அப்படிங்கிறது அந்த நிறுவனத்தோட பங்குகளை ஈக்விட்டி ஷேர்ஸ் நேர்மை பங்குகளை வாங்குவது ஆகும். முதலீடு செய்யும் நிறுவனம் பங்குகளை வாங்கிய நிறுவனத்தில் அவங்க வாங்கின பங்குகளோட அளவுக்கு ஏற்ப கட்டுப்படுத்தும் அதிகாரத்தையும் முடிவுகளை எடுக்கும் உரிமையையும் பெறுகிறது. எவ்வளோ பங்கு வாங்கியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ப அவங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் தானாக வந்து சேரும். The foreign direct investment takes the following forms. அந்நிய நேரடி முதலீடு இந்த வடிவங்களில் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கலாம். எந்த மாதிரி இருக்கலாம் அது வரிசையாக சொல்கிறோம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எ நியூ என்டர்பிரைஸ் இன் எ ஃபாரின் கண்ட்ரி. அந்நிய நாட்டில் புதுசாக ஒரு கிளை அல்லது புதிய நிறுவனங்களை தொடங்குறது. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பிரான்ச் ஆர் சப்சிடரி இன் எ ஃபாரின் கண்ட்ரி. இப்போ இருக்கின்ற நிறுவனங்களை விரிவாக்கம் செய்யும் பொருட்டு புதிய கிளை அல்லது துணை நிறுவனத்தை அந்த நாட்டில் ஏற்படுத்துறது. தேர்ட் ஒன், அக்வசிஷன் ஆஃப் என்டர்பிரைஸ் லொக்கேட்டட் இன் ஏ ஃபாரின் கண்ட்ரி. அந்நிய நாட்டில் இருக்கின்ற நிறுவனங்களை வாங்குவது. ப்ரையர் டு 1999 foreign direct investment was permitted selectively on a case-to-case basis with a normal ceiling of 40% of total equity capital. However, a higher percentage of equity was permitted in the case of high-tech import areas and export-oriented units. After the economic liberalization, the ceiling was removed and 100% of foreign equities are permitted only on selected sectors. 1999க்கு முன்பாக இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீடு குறிப்பிட்ட சில துறைகளில் மட்டும் சாதாரணமாக 40% பங்குகளை வாங்கி முதலீடு செய்ய அனுமதிக்கப்பட்டது.
இருந்தாலும் தொழில்நுட்பம் வாய்ந்த ஏற்றுமதி இறக்குமதி தொடர்புடைய துறைகளில் இந்த முதலீட்டு சதவீதம் உயர்வாகவே அனுமதிக்கப்பட்டது. பொருளாதார தாராளமயமாக்கலுக்கு பிறகு, லிபரலைசேஷனுக்கு பிறகு இந்த உச்சவரம்பு நீக்கப்பட்டு சில குறிப்பிட்ட துறைகளில் மட்டும் 100% வரைக்கும் அந்நிய பங்கு முதலீட்டுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அந்நிய நேரடி முதலீட்டுக்கான விளக்கம். மீனிங்: foreign direct investment is an investment made by a company or an individual in one country with business interest in another country, in the form of either establishing business operations or acquiring business assets in the other country, such as ownership or controlling the interest in a foreign country. ஒரு நாட்டில் உள்ள தனிநபரோ அல்லது ஒரு நிறுவனமோ அயல் நாட்டில் உள்ள ஒரு நிறுவனத்தினுடைய வணிக சொத்துக்களில் உரிமை பெறும் நோக்கத்தோட அல்லது அந்த நிறுவனத்தை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோட முதலீடு செய்வது புதிய வணிக முயற்சியை மேற்கொள்வது அந்நிய நேரடி முதலீடு எனப்படுகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.